நிறைய இயற்கை சீற்றங்கள் நடந்துட்டுருக்கு இல்லையா? அதெல்லாம் முன்கூடியே ஜோதிடத்தில் வந்து நம்ம கணிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் பருவநிலை எப்படி மாறும், இது எல்லாத்தையுமே 100% கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும், ஒரு லக்னம் இருக்கு. உண்மையிலே சொன்னால் நிலநடுக்கம் எப்போ வரும், எல்லா விஷயமும் ஜோதிடத்தில் எந்தெந்த இடத்தில் குரு ஆட்சி செய்கிறார்களோ அந்த இடத்தில் தங்கம் வெட்டி எடுக்கலாம். காலநிலை மாற்றத்துக்கு ஜோதிடத்தில் உபயோகப்படுத்த 2 விஷயம். ஒன்று, நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க பிரபல ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணர் அவர்கள். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நிறைய இயற்கை சீற்றங்கள் நடந்துட்டுருக்கு இல்லையா? அதெல்லாம் முன்கூடியே ஜோதிடத்தில் வந்து நம்ம கணிக்க முடியுமா? கட்டாயமாக கணிக்க முடியும். வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக மழை ஜோதிடம்னு ஒரு பாகம் இருக்குது. இந்த மழை ஜோதிடம் தான் அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. இதுக்கு பேர் என்னென்னா கர்ப்போட்ட கணக்குன்னு சொல்கிறது. அதாவது கர்ப்போட்ட கணக்குன்னு ஏன் வச்சதுன்னா, அந்த மேகங்கள் கருவுருவது, மேகங்கள் கருவுருவதால் அது பேர் கர்ப்போட்ட கணக்கு. அப்போது இந்த மேகங்கள் சூழ் கொள்வது எப்போது, இதை கணக்கு போட்டு மழை இந்த ஆண்டு எவ்வளவு மரக்கால் வரும், எவ்வளவு மழை வீணாகும், பயிர் தொழிலுக்கு எவ்வளவு மழை உபயோகம் ஆகும்னு கணக்குகள்லாம் இருக்குது. மழை ஜோதிடம், இது பேர் கர்ப்போட்ட கணக்குன்னு பேர். பொதுவாக நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வரக்கூடிய மழையை வைகாசி மாதம், தமிழ் வைகாசி மாதம், அதாவது மே ஜூன்லேயே கணக்கு போடக்கூடிய கணிதங்கள் இருக்குது. பொதுவாகவே காலநிலை மாற்றத்துக்கு ஜோதிடத்தில் உபயோகப்படுத்த 2 விஷயம். ஒன்று, அமாவாசை பௌர்ணமியை பற்றி எடுக்கணும். ரெண்டாவது, கிரகண காலத்தை பற்றி எடுக்கணும். இது 2 தான் வந்து காலநிலைகளை நமக்கு சரியாக காட்டும். பொதுவாக வைகாசி மாதம் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கும். அப்போ அதுக்கு நேர் 7ஆம் இடம் விருச்சிகத்தில் சந்திரன் வருவார். அந்த காலகட்டத்தை வச்சு நவம்பர் டிசம்பர் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய மழையை கணிக்க முடியும். காரணம், பொதுவாக வந்து வைகாசி விசாகம்னு சொல்கிறோம். ஆனால் விசாகத்தில் தான் அந்த பௌர்ணமி விழணும்னு அவசியமே கிடையாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 180 டிகிரி இதான் கணக்கு. 180 பாகை எதிரெதிராக இருந்தால் அது பேர் பௌர்ணமி. ஒரே பாகையில் இணைந்தால் அது பேர் அமாவாசை. இதுதான் அடிப்படையான சட்டம். அப்போது ஒரு ராசியில் 9 பாதம் இருக்குது. அப்போது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய 9 பாதத்தில் எதில் வேணாலும் பௌர்ணமி நிகழலாம். அதே மாதிரி ரிஷபத்தில் இருக்க 9 பாதத்தில் எதில் வேணுனாலும் சூரியன் இருக்கலாம். அப்போது எந்தெந்த பாதத்தில் பௌர்ணமி நிகழ்கிறதுன்னு கணக்கு போட்டால் அந்த வருடத்து மழையை சொல்லிவிடலாம். 60 வருஷம் முன்னாடி கணிக்க முடியும்னா கூட 6 மாதம் முன்னாடியே சொல்லலாம். இப்போது 2015 மழை கேட்டை நட்சத்திரத்தில் விழுது. அந்த பௌர்ணமி கேட்டை நட்சத்திரத்தில் விழுந்து செவ்வாயுடைய ராசியாக இருந்து அந்த வைகாசி மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமையில் நிகழ்கிறது. விருச்சிக ராசியும் செவ்வாய், கிழமையும் செவ்வாய், விழக்கூடியது கேட்டை நட்சத்திரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில்
பெய்யக்கூடிய மழையானது அதிகமாக துன்பத்தை தரும்னு சொல்கிறான் மக்களுக்கு. 2015 முதல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஃபுல்லாகவே போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? எந்த விதமான யாரும் காப்பாற்றவே முடியல. அப்போது இந்த காலநிலையில் இது நடக்கும், இந்த வருடம் இப்படி தான் இருக்கும் மழை. இது எல்லாமே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு கணிதமே இருக்குதுக்கு. அதே போல் பூகம்பம் எப்போ வரும், நிலநடுக்கம் எப்போ வரும், எல்லா விஷயமும் ஜோதிடத்தில் இருக்குது. ஒரு ஸ்டேட்டோட ஜாதகம் இல்லை ஒரு நாட்டோட ஜாதகம் வச்சு அங்கே என்னென்ன நடக்கும், என்ன மாதிரியான இயற்கை சீற்று நடக்கும்னு முன்னாடியே சொல்ல முடியுமா? கட்டாயமா. இதற்கு அதான் சொல்கிறேனே, இப்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும், ஒரு லக்னம் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இடம் இருக்குது. உண்மையிலே சொன்னால் அட்சரேக தீர்க்க ரேகையை வைத்து கொண்டு, கிரக சஞ்சாரங்களை வைத்து கொண்டு, அந்த அட்சரேக தீர்க்கரையில் ஆதித்ய கிரகம், அதாவது எந்த கிரகம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, ஆளும் கிரகம், அந்த ஆளும் கிரகத்தை வச்சு அந்த இடத்தில் எந்த கனிமம் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சான். புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்தில் என்ன கனிமம், மினரல் என்ன கிடைக்கும்னு கண்டுபிடிச்சான். உதாரணத்துக்கு காவேரி நதி கர்நாடகாவிலேருந்து வருது. அப்போ அந்த கர்நாடகாவுக்கு பேர் என்னென்னா குருவுடைய ராஜ்யம், குரு பகவானுடைய ராஜ்யம். குரு பகவான் எதற்கு காரகன்? தங்கத்துக்கு காரகன். அதனால தான் அவர் பேர் பொன் பரமகுருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த பரமகுரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வரக்கூடிய நதிக்கு பேர் என்ன? பொன்னி. காரணம், காவேரி நதியில் தங்கத் துகள்கள் சேர்ந்து வர்றதா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. புரியுதாங்களுக்கு? அதாவது அது வரக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பாறைகளில் தங்கத் துகள்களை அரித்து கொண்டு வருகிறது. காரணம், அது குரு பகவானுடைய இடம். புரியுதாங்களுக்கு? இந்த பக்கம் பாருங்கள், தமிழ்நாட்டில் தாமிரபரணி, இதெல்லாம் என்னென்னா செவ்வாயுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. புரியுதாங்களுக்கு? அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்தெந்த இடத்தில் ஆட்சி செய்கிறார்கள்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த கனிமம் தான் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், கர்நாடகா குருவுடைய பிரதேசன்றதுக்கு ஒரு தரவு வேணும், ஒரு சாட்சி வேணும் இல்லையா? கோலார் எங்கே இருக்குது? கர்நாடகா. புரியுதா உங்களுக்கு? இல்லையா? கோலாறுனாலே தங்க சுரங்கம்ன்றது நம்மளுக்கு தெரியும், வேறு எங்கேயும் கிடையாதுல்ல. அப்போது எந்தெந்த இடத்தில் குரு ஆட்சி செய்கிறார்களோ அந்த இடத்தில் தங்கம் வெட்டி எடுக்கலாம். எந்த இடத்தில் செவ்வாய் ஆட்சி செய்கிறார்களோ அங்கு செம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். சனி எந்த இடத்தில் ஆட்சி செய்கிறாரோ அந்த இடத்தில் எண்ணெய் கிடைக்கும், ஆயில், இரும்பு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? கறி போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்தை வைத்து பூகோள ரீதியாக பார்த்தா எந்தெந்த இடத்தில் எந்த கனிமம் கிடைக்கும், என்ன வளம் கிடைக்கும், எந்த கிரகத்துடைய சஞ்சாரங்களில் அந்த இடம் எவ்வாறு மாறும், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ராகு வர இடம் எல்லாமே பூகம்பத்துக்கு உட்பட்ட பகுதி. அட்சர எதிர்களில் ராகு குறிப்பாக ஆட்சி செய்தார்னா அந்த இடத்துல, அதற்கு ஒரு நல்ல உதாரணம் அந்தமான். நீங்கள் அந்தமானில் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு இடத்துல பூகம்பம் வரும். புரியுதா? அப்போ அந்த இடமெல்லாம் பூகம்பம் வரக்கூடிய இடம், அதெல்லாம் ராகுவுடைய பிரதேசம். இதுதான் கணக்கு. இப்போது கேரளாவில் ஒன்று நடந்தது, இதுவும் ராகுவினால் வந்தது தான். அப்போது எந்தெந்த பிரதேசத்தில் என்னென்ன நடக்கும், தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் பருவநிலை எப்படி மாறும், இது எல்லாத்தையுமே 100% கண்டுபிடிக்கலாம். சனியும் ராகுவும் எந்த நேரத்தில் எப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் காலநிலை மாறும். புரியுதா உங்களுக்கு? இப்போது பொதுவாக செவ்வாய் நீச்சமான இடம் கடகம்,
உச்சமான இடம் வந்து மகரம். புரியுதா உனக்கு? அப்போது இப்போ கடல் உஷ்ணப்படுகிறதுன்றான். அதான் அந்த எல்னினோ அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரக சஞ்சாரங்களை வைத்தே சொல்லலாம். இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்னினோ வரும், இந்த வருடம் ரொம்ப கடுமையாக வரப்போகிறது, இதெல்லாமே ஜாதகத்தில் இருக்குது. அப்போது பருவகால நிலையை தாராளமாக கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தில் கட்டாயமாக கண்டுபிடிக்கலாம். எந்த இடத்துல பூகம்பம் வரும், எந்த இடத்துல பிரச்சனை வரும், எந்த இடத்துல சுனாமி வரும், எல்லாவற்றையும் ஆனால் பொறுமையாக ஆராய்ந்தால் கட்டாயமாக கிரக சஞ்சாரங்களை வைத்து கொண்டு அந்த பிரதேச ஜோதிடமையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பண்ணலாம். இப்போ இந்த வருஷத்தில் வந்து நம்மளோட நாட்டுக்கு ஏதாவது வருமா? நம்ம ஏற்கனவே வந்து மார்ச் மாதமே நான் சொன்னேன்.